ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சில முக்கியமான அறிவிப்புகளை பற்றி பார்க்கலாம். திருப்பதி அலிப்பிரி நடைபாதையில் சிறுத்தையினுடைய நடமாட்டம் மறுபடியும் தென்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களினுடைய பாதுகாப்புக்காக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. அதன்படி அதிகாலை 5 மணி தொடங்கி மதியம் 2 மணி வரைக்கும் அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது. மதியம் 2 மணிக்கு மேலே 12 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் அலிப்பிரி நடைபாதை வழியாக நடந்து செல்வதற்கு அனுமதி கிடையாது. அதே சமயம் மதியம் 2 மணி தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்கும் அலிப்பிரி நடைபாதை வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்கள் 70 முதல் 100 பக்தர்கள் கொண்ட ஒரு குழுவாக சேர்ந்த பிறகுதான் அலிப்பிரி வழியாக நடந்து செல்வதற்கு அனுமதிப்பாங்க. அலிப்பிரி நடைபாதையினுடைய என்ட்ரி இரவு 9:30 மணியோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அலிப்பிரி நடைபாதையினுடைய என்ட்ரி காலையில் ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 5 மணி, என்ட்ரி க்ளோஸ் பண்ணக்கூடிய நேரம் இரவு 9:30 மணி. சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிப்பதற்காக அதிகமான எண்ணிக்கையில் சர்வைலன்ஸ் கேமராஸ் பொருத்தப்பட்டுள்ளது. அதே சமயம் பாதுகாப்பு அதிகாரிகளும் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களுக்கு அடுத்து கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்பு, வாட்ஸ்அப் மூலமாக திருப்பதி தரிசன டிக்கெட்டுகள் புக் செய்வது பற்றி நிறைய ஊடகங்களில் பக்தர்கள் பார்த்திருப்பீங்க. வாட்ஸ்அப் மூலமாக திருப்பதி தரிசன டிக்கெட்டுகள் புக் செய்யும் வசதியை பற்றி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இன்னும் பரிசீலித்து கொண்டு தான் இருக்காங்க. அதனால் வாட்ஸ்அப் மூலமாக தற்சமயம் திருப்பதி தரிசன டிக்கெட்டுகளை புக் செய்ய முடியாது. வாட்ஸ்அப் மூலமாக திருப்பதி தரிசன டிக்கெட் புக் செய்யக்கூடிய வசதியை பற்றி டிடிடி இதுவரைக்கும் எந்த விதமான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. டிடிடி இந்த வாட்ஸ்அப் மூலமாக திருப்பதி தரிசன டிக்கெட் புக் செய்யக்கூடிய வசதியை பற்றி அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கிற வரைக்கும் இந்த செய்தியை நம்ப வேண்டாம் என்றும், இந்த செய்தியை பயன்படுத்தி சைபர் மோசடி கும்பல் பண மோசடியில் ஈடுபட்டு இருக்கிறதாகவும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தெரிவிச்சிருக்காங்க. திருப்பதி தரிசன டிக்கெட்டுகள் வாட்ஸ்அப் மூலமாக புக் செய்வதற்கான வசதி வர்றதுக்கு இன்னும் சில நாட்கள் ஆகலாம். இந்த வசதி கொண்டு வரப்பட்ட உடனேயே திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அஃபிஷியலாகவே இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. திருமலையில் வருடம் ஒரு முறை நடக்கக்கூடிய தெப்போத்சவம் சேவா வருகிற மார்ச் 9ஆம் தேதி தொடங்கி மார்ச் 13ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்குது. இதனை முன்னிட்டு மார்ச் 9ஆம் தேதி மற்றும் மார்ச் 10ஆம் தேதி சாஸ்திர தீப அலங்கார சேவா கேன்சல் பண்ணியிருக்காங்க. மார்ச் 11ஆம் தேதி, மார்ச் 12ஆம் தேதி மற்றும் மார்ச் 13ஆம் தேதி ஆர்ஜித பிரம்மோத்சவம் சாஸ்திர தீப அலங்கார சேவா கேன்சல் பண்ணியிருக்காங்க. மார்ச் 9ஆம் தேதி தொடங்கி மார்ச் 13ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து 5 நாட்கள் இரவு 7 மணிக்கு புஷ்கரணி தெப்பத்தில் தெப்போத்சவம் விழா நடக்கும். தெப்ப உற்சவத்தினுடைய முதல் நாள் சீதாதேவி சமேதமாக ஸ்ரீராமர் மற்றும் லக்ஷ்மணர் தெப்பத்தில் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. 2ஆம் நாள் ருக்மணி சமேதமாக நவநீத கிருஷ்ணர் தெப்பத்தில் 3 முறை வலம் வருவாங்க. 3ஆம் நாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி தெப்பத்தில் 3 முறையும், 4ஆம் நாள் தெப்பத்தில் 5 முறையும், 5ஆம் நாள் தெப்பத்தில் 7 முறையும் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.